எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீஃப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வில்லேஜ் ஸ்டைலில் பீஃப் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். 1/2 கிலோ பீஃப் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. நல்லா பீஃபை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் இது கூட நல்லா நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயிஷா பீஃப் சுக்கா மசாலா, இதை சேர்த்துக்கலாம். ஆயிஷா பீஃப் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது இது. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பிடி, சோயா சாஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கிறவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. டைம் இல்லாதவங்க அப்படியே இதை குக்கரில் மாற்றி ஒரு 7 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நான் இப்போ கிளறிட்டேன். இதை குக்கரில் போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுக்க போகிறேன். விசில் அடித்து முடிச்சிருச்சு. இப்போ பார்ப்போம். நமக்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால நான் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுக்கிறேன். நல்லா ட்ரையாக இருந்தால் தான் சுக்கா நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு தேவையானது ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தாளிப்புக்கு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கறியை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த கறியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கிளறி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக நம்மளோட பீஃப் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல ஒரு பரோட்டோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி கொஞ்சமாக ஒரு காஞ்சி மிளகாய் இருந்தால் நீங்கள் காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் காஞ்சி மிளகாய் இன்றைக்கி போடல, ஏன்னா பெப்பர் நிறைய போட்டிருக்கேன். நான் வந்து இப்போது இது மட்டும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.